ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெம் டிவி மூலமாக ஆண்டவராகிய தேவன் இந்த அருமையான ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அடியினை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எனவே நாம் பார்க்க போகின்ற வேத புத்தகத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே வாசிக்க போகிறோம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உன்னையும் பார்த்து கேட்கிறார், உன் குடும்பத்தின் அனைவரையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக போராட்டம், நிந்தனைகள், சமாதானம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவரிடத்திலே எதெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு கூடவே காத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராயிருக்கிறார். முதலாவது, நீங்கள் பார்வை அடைய வேண்டும். நீங்கள் பார்வை அடைந்து வேத புத்தகத்தை வாசித்து தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து வருவீர்களானால் ஆண்டவர் உங்கள் தேவைகளை அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கின்றார். பிறவிலே ஒரு குருடன் இருந்தான். அவன் தேவ ஆலயத்தின் வாசலிலும் பல இடங்களிலும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் உலகத்தை பார்க்க முடியாது, உலக மனிதர்களை பார்க்க முடியாது. ஆனாலும் இயேசு வருகிற சத்தத்தை கேட்டு அவன் என்னையும் இயேசுவிடத்திலே கொண்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனும் கொண்டு போக முன்வரவில்லை. அவனே தேடி போகிறான், குரல் கொடுக்கிறான். இயேசுவின் காதிலே அந்த சத்தம் கேட்கிறது. இயேசு அந்த ஜனத்தின் கூட்டத்தின் நடுவிலே நின்றார். உடனே என்னை பார்த்து ஆமென் இரக்கத்தோடு கூப்பிடுகிற ஒரு சத்தம் என் காதிலே கேட்கிறது. அந்த மனுஷரை கொண்டு வாங்கள் என்று சொன்னார்கள். கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவன் பிச்சை எடுக்கிறவன், அவன் பார்வையற்று போனவன் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவன் இரக்கமாய் என்னை கூப்பிடுகிறான், அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அழைத்து வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் கேட்டது, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். கேட்ட மாத்திரத்திலே இயேசு அவருடைய கரத்தினாலே பார்வை அடையும்படியாக செய்தார். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தின் தேடி வந்து அவரை துதித்து ஆராதித்து தன் இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை வெட்கப்படுத்தாதபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் இயேசு சாமி, அப்பா, இந்த பரிசுத்தமான நல்ல வேளையில் இந்த ஜெம் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவ பிள்ளைகளோடு உம்முடைய கரம் தாங்கட்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற இயேசு கேட்டபடியினாலே அவர்களும் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.